3 வருஷமா மழை வரல. இப்போ ஜனங்க காத்திருக்கேன். ஒரு தேசத்தில் மழை பெய்யலன்னா மண்ணு காஞ்சிரும். ஆமாவா இல்லையா? அங்கே தோட்டம் போட முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, சாப்பாடு இருக்காது. ஓகே, அங்கே பஞ்சம் உண்டாகிரும். அப்படி இருக்கும் பொழுது 3 வருஷத்துக்கு ஜனங்க அங்கே மழை இல்லாமல் தவிக்கிறாங்க. கர்த்தர் எலியாவை அனுப்பி என்ன பண்றாரு, நீ போய் ஆகாப்ட போய் சொல்லுன்றார், மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி. பைபிள் நீங்கள் படிக்கும் பொழுது நிறைய கதைகள் புரிஞ்சுக்கலாம். இயேசு சொல்றாரு, வாரங்கள் நம்ம அக்கறைக்கு போவோம். எங்க போவோம்? அக்கறைக்கு போவோம் அப்படின்றாரு. அக்கறைக்கு போவோம்னு சொல்லி போயிட்டு இருக்கு. நடுவில் நீங்க பயங்கரமான புயல் காற்று அடிக்குது. ஓகே, இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு தெரியும் கண்டிப்பா போய் சேருவோன்னு சொல்லி. இயேசு தூங்கிட்டு இருக்கிறார். ஆனா சீஷர்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க. எழுந்து உடனே அவங்க என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசி என்றார். ஏன் பயப்படுறீங்க அப்படின்றார். ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் அப்படி சொன்னா நிச்சயமா போய் சேரும். ஹல்லேலூயா. See, promise பண்ணா நான் உனக்கு செய்வேன், செஞ்சிட்டு இருக்கேன் அப்படி கிடையாது. அவர் போவோம்னு சொன்னார்னா he does not do anything out of plan. எல்லாமே பிளான்ல இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப பேதுரு எடுத்துக்குவோம். பேதுரு சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை வாங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன்றான் தண்ணி மேல. இப்ப ஆண்டவர் வா அப்படின்னு சொன்னோடனே அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணி மேல நடந்து இயேசுகிட்ட போயிட்டு இருக்கிறான். ஆனா நடுவுல என்ன பண்றான்னா காற்றையும் புலியும் பார்த்து பயம் எடுத்து தண்ணியில மூழ்கிறான். இப்ப ஆண்டவர் வா அப்படின்னு சொல்ல தெரியுமா, அதுதான் வாக்குத்தத்தம், அதுதான் ப்ராமிஸ். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் வான் சொல்லும் பொழுது அவனுக்கு தெரியும், என்னைய வான் அழைத்திருக்கார் இல்லையா, அவர் என்னை நடக்க வைப்பார். அது அவனுக்கு முதல்ல இருந்து விசுவாசம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? கர்த்தர் உங்களை இந்த திருமண வாழ்க்கைக்கு, இந்த ஊழியத்துக்கு, இந்த இடத்துக்கு, இந்த வேலைக்கு கர்த்தர் தான் வான்னு அழைத்திருக்கிறார். அவர் அழைத்திருக்காருன்னா அதோட தேவையை அவர் சந்திப்பார். உங்க பாதங்களை பலப்படுத்துவார். அதை நடக்கிறதுக்கான கிருபையும் திராணி தேவன் தருவார். The problem is we trust the pain more than God. We trust in the situation more than God. சூழ்நிலைகளையும் வேதனைகளையும் நம்புறோம். ஐயோ இது இன்னும் பயங்கரமா இருக்குது. அன்னைக்கு பேதான் பண்ணா முதல்ல கர்த்தரை நம்பி நடக்க ஆரம்பிச்சுனா நடந்து வந்திருக்கான். ஒரு few step நடந்து, அதுவே பெரிய அற்புதம். அதை பார்த்தா அவன் யோசிக்க வேண்டாம், இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்து இனிமேலும் நடத்துவார் அவன் யோசிக்க வேண்டாம். அவன் உடனே என்ன பண்றான், காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து அப்படியே முழுகிட்டான். கர்த்தர் வா என்று அழைத்தார்னா அவர் பார்த்து கொள்வார். But what can make you to reach to him, what can make you to reach to your destiny is your faith. நான் உங்களுக்கு மணிக்கணக்கா செய்தி கொடுக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லா கதையும் சொல்லி கொடுக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட விசுவாசம் ஒண்ணு இல்லாட்டினா சொல்றது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். You need to have that faith in you. கர்த்தர் சொன்னார்னா செய்து முடிப்பார். அதான் கரெக்டா வார்த்தை கேட்ச் பண்றான். நீங்க வான் சொல்லுங்க நான் வரேன்றான். இயேசுவே அது நீங்களா இருந்தா வான் என்று சொல்லுங்கன்றான். The word come is a promise for you. உங்களை கேட்கிறேன், உங்களை யார் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அழைத்தது? அப்பா அம்மாவா? சொல்லுங்க. பாஸ்டரா? யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க அதனால தான் வந்தீங்களா? இங்க வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, இயேசுக்குள்ள வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் வந்தீங்களா? Each one of you has a personal encounter with the Lord. ஆண்டோட தனியா ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்குது. அங்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் அழைக்காமல் நீங்கள் விசுவாசியாக உட்கார்ந்து இருக்க முடியாது. You can't be a Christian here without God calling you. பேதுருவை தண்ணீர் மேல் நடக்க வர சொல்லி அழைத்த தேவன் தான் உங்களையும் விசுவாச வாழ்க்கை நடக்க சொல்லி அழைத்திருக்கிறார். It means he has called you for it. நீங்க இருக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் கர்த்தரோட அழைப்பு அங்க இருக்குது. There is a call from the Lord. If you struggling financially, நீங்க பண ரீதியில கஷ்டப்படுறீங்களா, அங்க தேவன் அழைப்பு இருக்குது. நீங்க வியாதியில போராடுறீங்க, அங்க தேவன் அழைப்பு இருக்குது. There is a call. You must see everything as God's calling. Hallelujah. ஏன்னா கர்த்தர் அனுமதி கொடுக்காம, கர்த்தர் அழைக்காமல் நீங்கள் அதை கடந்து போக முடியாது. ஷேத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தூக்கி நெருப்புல போறதுக்கு திட்டம் வச்சிருக்காங்க, போறாங்க. நம்ம நினைக்கிறோம் அது ராஜா செஞ்ச காரியம், மனுஷன்லாம் சதி திட்டம் பண்ணி அவங்களை மாட்டி விட்டாங்க. நான் சொல்றேன், there is a call of God in that fire. அந்த உபத்திரத்துல அவங்க போய் விழுகிறதுக்கு கர்த்தர் அழைத்திருக்கார். அதனால தான் பாத்தீங்கன்னா அவங்க நடக்கும் பொழுது 4வது நபராய் தேவன் கூட நடந்திருக்கார். உங்களை கர்த்தர் அழைத்திருக்காருன்னா he is already there. இப்ப இயேசு நல்லா பாருங்க, இயேசு பாருங்க, தண்ணி எதை குறிக்குது? கஷ்டம், பாடு, வெள்ளம், அப்படின்னா பாடு, நெருக்கடி நிறைய சொல்லலாம். ஆமா இல்லையா? அது நாட் குட்னுவாங்க. அந்த தண்ணீர் மேல இயேசு நடந்து வந்துட்டு இருக்கிறார். பேதுருவை வர சொல்றதுக்கு முன்பாகவே இயேசு ஆல்ரெடி அங்க இருக்கிறார் தண்ணி மேல.
Before you go through your pain, God is already there in your pain. நீ வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரி, நான் உங்களை கேட்குறேன், ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு யாரும் கூப்பிட்றாங்க, இங்கே வா ஆப்பிள் பொறுக்கணா சம்பளம் கிடைக்கும், யாரும் உங்களோட சொந்தக்காரங்க கூப்பிட்றாங்க, ஆப்பிள் பொறுக்கணா நல்லா காசு கிடைக்கும்ன்ட்டு நீங்கள் எப்படி போவீங்க? என்னுடைய சொந்தக்காரன் அங்கே இருக்கிறான், அவன் என்னை பார்த்துக்குவான், நான் போய் ஆப்பிள் பொறுக்கிட்டு சம்பாதிச்சுட்டு வரேன். ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. அப்படி நீங்கள் போகணும்னு நினச்சா அங்கே ஒரு ஆள் இருக்கு உங்களை கூப்பிடுறதுக்குன்ட்டு, பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் இருக்காங்க, கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இப்போ இந்தியாவிலேருந்து வராங்க, ரொம்ப ரேர் ஆட்கள் வந்து தனியாக வந்து நிற்கிறது இங்கே. மோஸ்ட் ஆஃப் தெம் எங்கள் சொந்தக்கார மாமா இங்கே இருக்காரு, அண்ணன் எங்கே இருக்காரு, தம்பி இங்கே இருக்காரு சொல்லி வருவாங்க, பார்த்துருக்கீங்க. ஏன்னா இங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுற ஆண்டு நம்ம கூட நிற்கிறார். ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போய் விழுகிறதுக்கு முன்பாகவே அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அந்த எரிகிற நெருப்பு ஏன் இவங்களை எரித்து சாம்பலாக்கணும்னா பச்சை எரிகிற அக்னியானவர் அங்கே இருக்கிற நெருப்பாக இருக்கிறார். 7 மடங்கு கூட்டப்பட்டுச்சு, இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை பார்க்கலும் பெரியவராய் இயேசு அங்க இருக்கிறார். இவங்க உள்ளுக்கு போனோடனே இவங்களை அஷர் பண்றாரு. என்ன பண்றாரு? they were walking, 4 of them are walking, அஷர் பண்றாரு. ஓகே வா, இப்ப நடக்கணும், சுத்தி நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, what is the situation today, what is your problem today? God is already there. அந்த தண்ணீர் மேல ஆண்டவர் ஆல்ரெடி வெயிட் பண்றார், நீ வா அப்படின்னு கூப்பிடுறார். ஐயோ ஆண்டவரே, என்னை தள்ளி விட்டுட்டீங்களே, நான் தத்தளிக்கிறேங்க, கஷ்டப்படுறேன். Let me tell you, you are never alone. Someone is already there before you. சிறைச்சாலையில யோசேப்பை தூக்கி போடுகிறதுக்கு முன்பாக இயேசு அங்க இருக்கிறார், அங்க துணியாக நிற்கிறார். Hallelujah. In everything God is always ahead of you. ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்றீங்க? நீ கானானுக்கு போதுமே, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். They were not resting in Canaan, they have to build their life. வாழ்க்கை கட்டி ஆகணும், உருவாக்கி ஆகணும். Okay, there was never rest for them at all. ஆனா நான் உங்களுக்கு முன்பாக நாங்க போயிட்டேன்றார். Hallelujah. சோ எங்க விழுந்து கிடக்குறீங்க? நீங்க தான் அந்த இடத்துக்கு புதுசு, கர்த்தர் பழைய ஆள். உங்க சிச்சுவேஷனுக்கு நீங்க தான் ரொம்ப புதுசு. ஓகே, உங்க சூழ்நிலைக்கு நீங்க தான் ரொம்ப புதுசு. அந்த வியாதிக்கு, அந்த நெருப்புக்கு, உபத்திரத்துக்கு, அந்த கஷ்டத்துக்கு, பண தேவைக்கு, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் ரொம்ப புதுசு. God is already ahead of you. அங்க இருந்து உங்களை என்ன பண்றாரு தெரியுமா? தாங்குகிறார். பேதுருவின் கால்களை தண்ணீர் மேல் தாங்கினார். நெருப்பை சுற்றி இருக்காதபடிக்கு ஷேத்ராக் மேஷாக் அபேத்நேகோ வந்து தாங்கினார். Is already there. This is what you should understand. Okay, நீங்க இப்ப அந்த உபத்திரத்துல மாட்டிக்கிட்டீங்க, எப்படா அது முடியும், எப்படா வெளியே நபுறேன், எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் செய்கிறார். He is going to do. Only have faith. விசுவாசம் மட்டும் இருக்கணும், விசுவாசம் மட்டும் இருக்கணும். இது இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த காரியத்தை தேவன் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க 3 வருஷம் மழை வரவே இல்லை. இப்ப எலியா வந்து சொல்லும்போது அது அவ்வளவு சீக்கிரம் நடந்துருக்க முடியும். ஏன் தெரியுமா? 3 வருஷம் மழை வரவே இல்லை. எத்தனையோ ப்ராஃபிட்ஸ் தோ வந்துடும், எதுவுமே வரல. சில பேர் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, அடுத்த வாரம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும், ஒன்றுமே நடக்கல. ஆனால் எலியா வந்து சொல்கிறான், மழை வருது, பெரும் மழையின் இறைச்சல் சத்தத்தை நான் கேட்குறேன், மழை வருது, ஆயத்தமாகுன்றான். கர்த்தர் வார்த்தையை சொல்லி அனுப்பினா நிச்சயமாய் நிறைவேறும். சில உங்கள் லைஃப்பில் ஒரு வாழ்க்கை துணைக்கு ரொம்ப நாள் நீங்கள் காத்துட்டு இருக்கலாம். சில ஒரு குழந்தை வேணும், எனக்கு தேவன் எனக்கு குழந்தை பாக்கியத்தை துணை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம். ஒரு சிலர் உங்கள் வாழ்க்கை ஒரு பேமெண்ட், எப்பயோ வர வேண்டிய ஒரு பேமெண்ட்டுக்கு இன்னமும் நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க, இன்னமும் ரிலீஸ் பண்ண அப்புறம் இதெல்லாம் இந்த மாதமே கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு வேளை சிலர் ஓகே உங்களோட நகையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பாஜால வச்சு காசை வாங்கிட்டு அப்புறத்தில் இன்னமும் கொடுக்காம உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்களா? இந்த மாதம் வருது, நீங்க வாங்கினாலும் போய் கொடுத்துருங்க போயிட்டு. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த கட்ட கஷ்டமா இருக்கு பாஸ்டர். முதல் சொன்னீங்க நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது சொன்னீங்க தெரியுமா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வேளை வாங்கியிருந்தா போய் கொடுத்துருங்க. Whatever that is pending, whatever that has been held away from you is coming to you. நீங்க அப்ளை பண்ண லோன் அப்ரூவ் ஆகுது. ஹல்லேலூயா. எதெல்லாம் தாமதிக்குதோ, இதெல்லாம் நீங்க அதெல்லாம் இந்த மாதம் கர்த்தர் ரிலீஸ் பண்றார். God is releasing it unto you. Hallelujah. நீங்க ஒரு மேல் அதிகாரிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து சிக்னேச்சர் காத்திருக்கலாம், அதுவும் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. Hallelujah. சரி, நீங்க சொந்த வீட்டுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம், கர்த்தருக்கான வழியை திறக்கிறார். இந்த மாதம் திறக்கிறார், இந்த மாதமே அது திறக்கப்படுது. ஹல்லேலூயா. சில உங்கள் பேர்ல சுமத்தப்பட்ட எல்லா குற்றங்களையும் கர்த்தர் அதை சுத்திகரிக்கிறார். சூஸ்டியதே செய்தான் கொடுத்து என்ன சொன்ன மாதிரி கர்த்தருக்கு சித்தம் உண்டு, நீங்க சுத்தமாகறீங்க. your name are being cleansed. and சிலர் உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் மழை பொழியுமான்னு காத்துறீங்க. this is the month for it. this is the month of the rain of Holy Spirit. Hallelujah.
பரிசுத்த ஆவின் மழை பொழிகிறது நீங்கள் இந்த நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. நிறைய கதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணல, நிறைய திங்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்கு காத்துட்டு இருக்கீங்களோ அது தேவன் இந்த மாதம் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்ல அவர் வழியே இல்லை, எப்படி பசங்க சொல்றீங்க? எதிர்பார்க்காததை கர்த்தர் செய்வார், நினைச்சு கூட பார்க்க முடியும் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, பூமியில ஒரு சில காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்பாக முதலாவது ஆவில நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசியா அவன் ஆவில அதை பார்க்கறான். ஓகே, ஸ்பிரிட் வேர்ல்ட்ல அதை பார்த்துட்டான். மழை வரப்போகுது, சத்தம் எனக்கு வழங்கிருச்சு, நிச்சயமா மழை வரப்போகுது. அதை தான் அவனோட ஃப்ரீக்வன்சி, அதான் அவனுடைய சிக்னல் தெரிஞ்சிச்சு. ஓகே, மழை வருது தெரிஞ்சு பண்றான்னா வந்து ப்ரொஃபஸை பண்றான். ஸோ அது மாதிரி மழை வரப்போகுது, ரெடி ஆகிட்டு. நான் சொல்றேன், இந்த சேம் திங் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு செய்தியை கொடுக்கிறனா நிச்சயமா அது ஆவில வெளிப்பட்ட ஒரு காரியம். It was not for nothing. God has a purpose to speak to you over the promises. Hallelujah. அப்ப பாருங்க, எபேசியர் 3:20 எழுதப்பட்டிருக்குது, நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் செய்ய இருக்கிறார். நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க, இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்ட்டு, ஆனா அதற்கு மேலாக தேவன் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஆவியில கேட்ட அந்த சத்தத்தை அதை நிஜத்துக்கு எப்படி கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா ஜெபத்தினால் கொண்டு வருகிறோம். The promise word that he heard just now to come to pass, அது எக்ஸிஸ்ட் ஆகணும், அது நிறைவேறணும்னா first of all you need to pray for this. நம்ம வேலை தெரியுமா? ஜெபிச்சு இந்த ஆசீர்வாத மழையை நம்ம கீழே இழுத்து வரணும். You can pull down the rain, you can bring down the rain by your prayers. நீங்கள் ஜெபம் பண்ணியே இதை கீழே கொண்டு வர முடியும். தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். அன்றே புதிய காரியத்தை செய்றேன்னு சொன்னீங்க, நான் எதிர்பார்த்த காரியத்தை கொண்டு வரேன்னு சொன்னீங்க, இது நிறைவேறணும், இந்த மாதமே நிறைவேறணும். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நீங்க ஃபுல்லா இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா முடிவில் நீங்க பார்க்க தான் போறீங்க. You're going to see what God promised you coming to pass. Hallelujah.